अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. வேதாந்த தேசிகன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திருத்தண்கா என்கிற ஒரு திவ்ய தேசத்திலே அவதரித்தவர். திருத்தண்கா என்பது ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்யதேசங்களுக்குள்ளே ஒன்றாகும். திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்தை திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகத்திலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருத்தண்கா என்னால் தண் என்னால் மிகவும் குளிர்ந்த, கா என்னால் சோலை என்பதுதான் அதனுடைய பொருள். குளிர்ந்த சோலைகளாலே சூழப்பட்ட ஒரு திருத்தலமாக இருந்தபடியினாலே அந்த திவிதேசத்திற்கு திருத்தண்கா என்று பெயராகியது. அந்த திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு விளக்கொளி என்பதே திருநாமம். தீப பிரகாஷா என்று வடமொழியிலே வழங்கப் பெறுகிறார் அவர். அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்திலே அவதரித்த வேதாந்த தேசிகன் அந்த திருத்தலத்திற்கு மிகவும் சமீபத்திலேயே உள்ளதான வரதராஜ பெருமாள் திருக்கோயில், அந்த திருக்கோயிலே எழுந்தருளிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் இடத்திலே, அதுவும் அத்திகிரி மலை மேலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானிடத்திலே மிக மிக ஈடுபாடு கொண்டவர். அதனால்தான் வைராக்கிய சதகத்தில் அந்த பஞ்சகத்திலே கூட அவர் எழுதி அனுப்புகின்ற பொழுது, செல்வத்துக்காக நீர் வித்யாரண்யர் என்கிறவருக்கு அனுப்புகிறார் ஒரு ஓலையை. செல்வம் வேண்டுமானால் நீர் விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு வந்துவிடும் என்று கேட்டபொழுது, எனக்கு இந்த அத்திகிரி மலை மேலே செல்வம் இருக்கிறதே, அது போதுமே, எதற்காக நான் விஜயநகரம் வர வேண்டும்? அரசர்களை பாடி படைக்கும் பொருள் எனக்கு அது மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள், அது எவ்வளவாயிருந்தாலும் எனக்கு வேண்டியதில்லை என்பதாக தம்முடைய வைராக்கியத்தை தெரிவித்தார். அதில் அவர் தெரிவிக்கிற பொழுது என்ன தெரிவித்தார்? அஸ்திமே ஹஸ்திசைலாகிரே வஸ்து பைதாமகந்தனம் என்று அந்த என்னுடைய பாட்டனாராகிய நான்முகன் சம்பாதித்த சொத்து தேவப்பெருமாள் என்கின்ற வரதராஜ பெருமாள் அவர்தான் சொத்து. அந்த சொத்து இருக்கிறது எனக்கு, அதுவும் அஸ்திகிரி மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சொத்து, அது இருக்கிற பொழுது எனக்கு வேறு சொத்து எதுவும் தேவையில்லை என்று அந்த வரதராஜ பெருமானையே தமக்கு சொத்தாக அவர் அருளி செய்தார். அப்படிப்பட்ட வரதராஜ பெருமானை ஸ்தோத்திரம் செய்து அவர் இன்னொரு ஸ்தோத்திரம் அருளி செய்திருக்க, துதித்து இன்னும் அருளி செய்த இன்னொரு ஸ்தோத்திரம்தான் வரதராஜ பஞ்சாஷத் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பஞ்சாஷத் என்ற சொல்லுக்கே 50 என்பதுதான் பொருள். அப்போ வரதராஜனை குறித்து அவர் 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரம் வரதராஜ பஞ்சாஷத் என்றே சொல்லப்படுகிறது. ஸ்ரீவைஷ்ணவ திவ்யதேசங்களுக்குள்ளே மிக முக்கியமான திவ்யதேசம், முக்கியமான 3 திவ்யதேசங்கள் கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று சொல்லப்படுகின்றன. கோயில் என்றால் திருவரங்கம், திருமலை என்றால் திருமலை திருப்பதி, திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கிற திவ்யதேசம். பெருமாள் கோயில் என்றால் வரதராஜ பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஆக கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரிசையிலே 3ஆவதாக சொல்லப்படுகின்ற உயர்ந்த திவ்யதேசம்தான் காஞ்சிபுரம் என்கின்ற பெருமாள் கோயில். அந்த திவ்யதேசத்திலே அந்த திவ்யதேசத்திற்கு
பெருமை மிக முக்கியமாக உண்டு. அதாவது முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி என்று சொல்லப்பட்டபடி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 7 ஸ்தலங்கள் முக்கிய ஸ்தலங்கள் சொல்லப்படுகின்றனவா. அதில் காஞ்சி என்கிறது ஒரு முக்கியமான ஸ்தலம் என்று அப்படியெல்லாம் பெரியோர்கள் பலவிதமாக காட்டியிருக்கிறார்கள். ஆழ்வார்கள் எல்லாரும் ஈடுபட்ட திவ்ய தேசம் அந்த காஞ்சிபுரம் என்கிற திவ்ய தேசம். இன்னும் எம்பெருமானார் இளமை காலத்திலே எழுந்தருளி இருந்த திவ்ய தேசம். ஆளவந்தார் எம்பெருமானாரை பெறுவதற்காக எம்பெருமானாருக்கு எல்லா நன்மைகளும் ஏற்பட வேண்டும் என்று இந்த காஞ்சிபுரத்து எம்பெருமானை துதித்திருக்கிறார். இன்னும் கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்து எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தோம், வரதராஜஸ்தவம் என்று. இப்படி பல பல ஆச்சாரியர்களாலும் அபிமானிக்கப்பட்ட ஸ்தலம் இது. அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திலே எழுந்தருளிக்கக்கூடிய வரதராஜ பெருமானை துதித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரத்தை நாம் இன்று அனுபவிக்க தொடங்குவோம். வரதராஜ ஸ்தவத்திலே முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? பெருந்தேவித்தாயாரோடு கூடியவனாக அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமான், அவன் எனக்கு நல்ல க்ஷேமத்தை அருளட்டும், அவன் நமக்கு க்ஷேமத்தை அருளட்டும் என்பதாக முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். த்விரதசிகரி சிம்னா சத்மவான் பத்மயோனே துரகசவனவேத்யாம் ஷாமளோ ஹவ்யவாஹாம் கலசஜலதி கன்யா வல்லரி கல்பசாகி கலயது குச்சலம் நஹா கோபி காருண்யராசிஹி. அந்த எம்பெருமான் எனக்கு குசலம் நஹா கலயத்து, எனக்கு நன்மையை செய்யட்டும். நஹா குச்சலம் கலயத்து, என்னால் எனக்கு க்ஷேமத்தை அவன் அருளட்டும். அந்த எம்பெருமான் நஹா, நஹா என்னால் எனக்கல்ல நமக்கு, நம் எல்லோருக்குமாக எமக்கு அவன் க்ஷேமத்தை அருளட்டும் என்று சொல்கிறார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே மற்ற சொற்கள் அனைத்தாலும் வர்ணிக்கிறார். த்விரதசிகரி சீம்னா, த்விரதசிகரம், அதாவது த்விரதம். த்விரதம் என்னால் ஹஸ்தி, யானை. யானைக்கு த்விரதம் என்று பெயர். அதாவது 2 தந்தங்களை உடையதாக இருக்கிறபடியினாலே த்விஹி ரத என்று 2 ரத தந்தங்களை கொண்டதாக இருக்கிறபடினாலே பொதுவாக யானைக்கு வடமொழியிலே த்விரதம் என்று பெயர் உண்டு. இங்கே இந்த மலை என்கிறது அது கஜேந்திராழ்வானாலேயும் ஆராதிக்கப்பட்ட மலையாகையினாலே இந்த மலைக்கு ஹஸ்திகிரி என்று ஒரு பெயர் உண்டு. ஹஸ்திகிரி என்று பெயர். அந்த ஹஸ்திகிரி என்பதை த்விரதகிரி என்றும் சொல்லுவதுண்டு. ஹஸ்தி என்னாலும் த்விரதம் என்றாலும் ஒரே பொருள் தானே. ஆகையினாலே அந்த ஹஸ்திகிரி மலை மேலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று சொல்கிறார் அவர். த்விரதசிகரி சீம்னா சத்மவான். ஆஹா, அந்த அத்திகிரியினுடைய உச்சியிலே தன்னுடைய இருப்பிடத்தை உடையவனாய் இருக்கிறான் என்று முதல் விசேஷனம் சொன்னார். அங்கே அவன் வருவதற்கு என்ன காரணம் அந்த அத்திகிரி மலை மேலே என்றால் சொல்லுகிறார் அடுத்த சொற்களாலே. பத்மயோனே துரகசவன வேத்யாம் ஷியாமளோ ஹவ்யவாஹாம். பத்மயோனி, தாமரை பூவிலே உண்டானவனான பிரம்மா, அவன் என்ன செய்தானால் ஒரு யாகத்தை செய்தான். இந்த இடத்திலே வந்து அதாவது இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் என்று பெயர் அந்த இடத்திற்கு. அங்கே வந்து துரகசவன வேத்யாம், அஸ்வமேத யாகம் என்று ஒரு யாகத்தை செய்தான். அந்த யாகத்தினுடைய முடிவிலே அந்த யாகத்திலிருந்து ஆவிர்பவித்தார் தேவப்பெருமாள், வரதராஜ பெருமாள். அது எப்படி இருப்பார் வரதராஜ பெருமாள் என்னால் அவனுடைய இயற்கையான திருநிறம் கருநிறம்தான். கருப்பாகத்தானே பகவான் இருக்கிறான். திருமாலுடைய நிறம் கருமை நிறம் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அக்னியிலிருந்து அவன் உண்டாகிற பொழுது இப்படி கருமை நிறத்தோடு உண்டானான் என்றால் அது எப்படி இருக்கும் என்றால் ஷியாமளோ ஹவ்யவாஹா. அவன் எப்படி இருந்தான் என்று கேட்டால் கரிய நிறத்தை உடைய ஒரு அக்னியினுடைய ஜுவாலை போலே இருந்தான் என்று சொல்கிறார். கரிய நிறம் கொண்ட அக்னியாய் நிற்பவனாய் இருந்தான். அது மட்டுமல்ல, வருகிற பொழுதே எப்படி வந்தான்? கலச ஜலதி கன்யா வல்லரி என்னால் பெரிய பிராட்டியாராகிற பெருந்தேவித்தாயாராகிற அந்த கொடியோடு கூடிய எப்படி கல்பசாகி கற்பக மரம் போன்றவனாயிருந்தான். கற்பக மரத்தை சுற்றி
இந்த கொடி சுற்றி கொண்டு இருக்கிறதாம். எந்த கொடி? பெரிய பிராட்டியாராகிற கொடி, அதுதான் பெருந்தேவித்தாயாராகிற கொடி. அந்த வரதராஜ பெருமானுக்கு அப்படி ஒரு பெருமை சொல்லுகிறார். பெருந்தாவித்தாயாரோடு கூடினவன். அதுக்கு மேலே அவனுக்கு இன்னும் உண்டான பெருமை என்ன? காருண்யராசிஹி, கோபி காருண்யராசிஹி, மிகவும் விலட்சணனான கருணையே வடிவெடுத்தவனவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் நகா குசலம் கலையது, நமக்கு நன்மையை விளைக்கட்டும் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக இரண்டாவது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? அவையடக்கம் என்று சொல்லுவார்கள். உன்னை துதிப்பதற்கு ஞானிகளெல்லாம் கூட தடுமாறுகிறார்கள். ஆனால் நான் துதிக்க தொடங்குகிறேன், என்னை மன்னித்தருள வேணும், என்னை நீ பொறுத்து கொள்ள வேணும் என்கிறார். யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தஹ முக்யந்த்யபங்குரதயோ முனிசார்வபௌமாஹ தஸ்யைவ தே ஸ்துதிஷு சாகசமஷ்ணுவானஹ க்ஷந்தவ்யயேஷ பவதா கரிசைலநாதா. யஸ்ய அனுபவம் அதிகந்தும் அசக்னுவந்தஹ, யார்? பெரிய பெரிய முனிசார்வபௌமாக, பெரிய முனிசார்வபௌமர்கள். என்னால்னா முனிவர்களிலே தலை சிறந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? அபங்குரதியா. அபங்குரதியா என்னால் என்ன அர்த்தம்? தடையற்ற அறிவை உடையவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய ஞானத்திற்கு எந்த தடையும் கிடையாது. அப்படிப்பட்ட தடையற்ற ஞானத்தை உடைய முனிசார்வ பௌமர்களும் கூட என்ன பண்ணுகிறார்கள் என்னால், உன்னுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் அசக்னுவந்தா முஹ்யந்தி, அவர் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த அனுபவத்தை பெற முடியாதவர், அறிவதற்கு உன்னை முழுமையாக அறிவதற்கு இயலாதவர்களாய் அவர்கள் மயங்குகிறார்கள். அதாவது மிக மிக உயர்ந்த ஞானத்தை படைத்த முனிவர்கள், தடையற்ற ஞானத்தை படைத்த முனிவர்கள், அவர்களும் கூட உன்னுடைய பெருமையை அறிவதற்கு, யஸ்யானுபாவம், உன்னுடைய அந்த பெருமையை அதிகந்தும் அறிந்து கொள்வதற்கு, அளவிட்டு அறிந்து கொள்வதற்கு, அசக்னுவந்தகா சக்தி அற்றவர்களாய், முஹ்யந்தி அவர்களெல்லாம் மயங்குகிறார்கள். அப்படிப்பட்ட உன்னை போய் துதிக்க நான் இழுகிறேன், நான் இறங்குகிறேன். தஸ்யைவதே ஸ்துதிஷு சாகசமஷ்ணுவானா, நான் ஒரு செய்யக்கூடாத செயலை செய்கிற சாகசமான காரியம் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யலாமா? அப்படிப்பட்ட உன்னை போய் நான் துதிப்பதற்கு இறங்குகிறேன். அதாவது மிகப்பெரிய முனிவர்களும் கூட உன்னை துதிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். ஆனால் நான் என்ன செய்தேன்? தயக்கமே இராமல் உன்னை துதிக்க தொடங்கிவிட்டேன். அப்படிப்பட்ட பெருமை பெற்ற உன்னை போய் நான் என்ன பண்ணுகிறேன்? அருஞ்செயல் புரிய துணிந்து விட்டேன். என்ன அருஞ்செயல் என்னால்? ஸ்துதிஷு அஷ்ணுவானா, இந்த ஸ்தோத்திரத்தை செய்வதில் நான் இறங்கி விட்டேன். இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதனால் நீ என்ன பண்ண வேண்டும்? க்ஷந்தவ்யா ஏஷ பவதா கரிசைலநாதா. ஏ கரிசைலநாதா, அஸ்திகிரியிலே எழுந்தருள் இருக்கின்ற வரதராஜ பெருமானே, பவதா க்ஷந்தவ்யா ஏஷா, உன்னாலே க்ஷமிக்கப்பட வேண்டியவன், பொறுத்து கொள்ளப்பட வேண்டியவன் அடியேன். அடியேனை தேவரீர் மன்னித்தருள வேணும். பெரிய பெரிய முனிவர்களெல்லாம் உன்னை துதிப்பதற்கு தடுமாறுகிற பொழுது, மயங்கி கிடக்கிற பொழுது உன்னை துதிக்கிறேன் என்று நான் தொடங்கி இருக்கிறேனே, இது எவ்வளவு சாகசமான காரியம், இதை நீயே பொறுத்து கொள்ள வேணும் என்று இந்த ஸ்லோகத்தில் இன்னும் இதே போன்ற கருத்தை மேலே சில ஸ்லோகங்களிலே இன்னும் விவரித்து கூட சொல்ல போகிறார். இதையெல்லாம் நாம் அவையடக்கம் என்று பார்க்க வேண்டும். அதாவது வேதாந்த தேசிகன் இங்கே சொல்லப்பட்ட அபங்குரதியோ முனிசார்வ பௌமஹா என்று சொல்லப்பட்ட அந்த பெருமை படைத்தவர் தான். ஆனாலும் கூட அவர் தம்மை சொல்லிக் கொள்ளுகிற பொழுது நமக்கு என்ன சக்தி இருக்கிறது, நாம் எவ்வளவு ஞானம் படைத்திருக்கிறோம், நாம் போய் எம்பெருமானை துதிக்க தொடங்குகிறோமே, இது என்ன சாகதமான காரியம் என்று தமக்குள்ளேயே சற்று கூறிக்கொண்டு அந்த எம்பெருமானை பார்த்து, அடியேனுடைய இந்த சாகசமான செயலை, அதாவது அருஞ்செயல் புரிந்திருக்கிற என்னை நீ பொறுத்தருள வேணும் என்று அவனையே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். தொடர்ந்து வரதராஜ பஞ்சாச ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானுசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।